Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் GitHub பத்தி. நான் இந்த லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் நம்ம ஜிட் சம்பந்தமா கொஞ்சம் பார்த்தோம். அதாவது ஜிட் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றது நம்ம டெஸ்க்டாப்ல அதாவது நம்ம பார்த்தோம். நம்ம மெஷின்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம GitHubல வந்து நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்து நம்ம பப்ளிஷ் பண்றதுன்னு பார்ப்போம். ரைட்? ஓகே. இப்போ இதுல நம்ம பப்ளிஷ் பண்ற நேரம் நமக்கு லேசா இருக்குங்க. இப்போ நான் ஒருத்தருக்கு நான் இங்கேருந்து மெயில் பண்றேன்னா ரொம்ப கஷ்டம். ரைட், இப்போ கூகுள் டிரைவில் போட்டு ட்ராப் பாக்ஸில் போட்டால் ரொம்ப கஷ்டமான விஷயம். முன்னெல்லாம் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப லேசாக இருக்குது. இந்த ஜிட் வந்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்ப லேசாக இருக்குது. நம்ம வந்து ஒரு டீமாக ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறேன். ரைட், இது இப்போ எப்படி செய்கிறதுன்னா, இப்போ வந்து நான் வந்து லைவாகவே ஒரு ப்ராஜெக்டை காட்டுறேன். இப்போ இது வந்து பாருங்கள், ஆங்குலர் லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன், இதுதான் என்னோட ப்ராஜெக்ட். இப்போ இந்த ப்ராஜெக்டை வந்து நான் GitHubக்கு நான் அனுப்ப போகிறேன். இதை எப்படி நான் GitHubக்கு அனுப்புறதுன்னா, இங்கே பாருங்க, இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட், கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் இதுதான். இப்போ நம்ம இதை அனுப்புகிற நேரம் நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ GitHub வந்து நான் வந்து முதல்ல எப்படி நம்ம ஓப்பன் பண்ணோம், நம்ம ஜிட் வந்து நம்ம மெஷினில் GITன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு பேஷ்ன்னு இதை கொடுத்து நான் ஓப்பன் பண்ணேன். ரைட், ஓகே. அப்போ நம்ம இதில் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, நம்மளோட ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் GitHubக்கு நீங்கள் போட போகிறீங்களோ அந்த இடத்துக்கு போய் தான் ஓப்பன் பண்ணணும். ரைட், இதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இது செய்கிறதுக்கு முன்னுக்கு நம்ம ஜிட் பேஷுக்கு போயிட்டு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்யலை, இதை நம்ம செய்யணும். ரைட், இப்போ எப்படின்னா நம்ம ஒரு அக்கௌண்ட் வந்து GitHubல வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இது நம்ம அக்கௌண்ட்டை வந்து யூசர் நேம் இதுதான். ரைட், உங்களோட இமெயில் அட்ரஸ் இருந்தால் இமெயில் அட்ரஸையும் கொடுத்துருங்க. ரைட், உங்கள் இமெயில் அட்ரஸும் இருக்கும், நீங்கள் கொடுத்த இமெயில் அட்ரஸையும் கொடுத்துருங்க. ரைட், இப்போ இதை வந்து நம்ம கிட்டுக்கு வந்து கொடுக்கணும், நம்ம கிட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அப்போ இங்கே உங்களோட பேஷை ஓப்பன் பண்ணி இங்கே நீங்கள் டைப் பண்ணி கமாண்ட் git config இங்கே global இங்கே user டாட் நேம் சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஜிட்டுக்கு வந்து எனக்கு தெரியும், நான் என் யூசர் நேம் என்னன்றது ஜிட்டுக்கு நான் கொடுத்துருக்கனால அவர் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டாரு. இதே நீங்கள் டைப் பண்ணுற நேரம் இந்த கமாண்ட் அப்படியே டைப் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம், உங்களோட ஜிட் அக்கௌண்ட்ல என்ன பேர் இங்கே இருக்குதோ யூசர் நேம், அந்த பேரை இங்கே டைப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து குமார்னா அப்படி குமார்னு டைப் பண்ணு, குமார் நீங்கள் சும்மா 98 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா அது வந்து ஜிட்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, நான் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இதில் இமெயில்னு கொடுக்குறேன். இப்போ இமெயில்னு பாருங்கள், யூசர் இமெயில், இந்த இமெயிலும் அவருக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே இமெயில்ன்றதுக்கு டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் உங்களோட இமெயிலை கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் வந்து அதில் ஸ்டோர் ஆகிடும். இந்த முக்கியமான விஷயத்தை நீங்கள் செய்யணும். ஓகே, ரைட். இது செஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து லைவாக நான் காட்ட போகிறேன். என்னோட ப்ராஜெக்ட் இது தான், சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட். இதை வந்து நான் GitHubக்கு போட போகிறேன். எப்படின்னா, இதாக இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் உள்ளுக்கு போகிறேன். இங்கே போயிட்டு நான் வந்து ஜிட் பேஷை வந்து இந்த ஃபோல்டருக்கு ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னா, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஜிட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுற நேரம், இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணோன்னே ஜிட் பேஷியன்னு வருது பாருங்கள், GUIயில் பேஷ், இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண இங்கே வந்துடுவீங்க நீங்கள். ரைட், இந்த ஃபோல்டர் உள்ளுக்கு வந்துடுவீங்க. இப்போ இங்கே வந்து நான் அடிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் கமாண்ட் ஜிட் இனிட்னு ஒரு கமாண்ட் அனுப்ப போகிறேன், அதாவது இனிஷியலைஸ் பண்ணுறது. ரைட், இப்போ இனிஷியலைஸ் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து அடுத்த நான் அனுப்ப அடிக்க போகிறேன் பாருங்கள், ஜிட் ரைட். இப்போ நான் ஸ்டேட்டஸ்ன்னு அடிக்க போகிறேன். இப்போ ஜிட் ஸ்டேட்டஸில் உள்ளதெல்லாம் காட்டும், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் காட்டணும். ஜிட் இக்னோர் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் காட்டுறதுல என்னென்ன இருக்குது எல்லாம் காட்டுங்க. ரைட், இன்க்ளூட் த ரைட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் வந்து இதை எனக்கு வந்து ஒரு ஃபைல்னா ஒரு ஃபைல் நேமை டைப் பண்ண முடியும். இப்போ ஜிட்டுன்னு அடிச்சு எனக்கு வந்து ஆட்னு சொல்லி அந்த ஃபைல் நேமை டைப் பண்ண முடியும். எனக்கு வந்து இதில் அவ்வளோ ஃபைல்ஸ் எனக்கு வந்து GitHubல நீங்கள் வந்து ஆட் பண்ணுறனால ஜிட்டில் ஆட்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது, ஆட் ஸ்பேஸ் டாட்னு அடிங்க. அடிச்சுட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. ரைட், என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. ரைட், இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜிட் ஆட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ வந்து அதுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா, இதை வந்து என்ன பண்ணணும், எனக்கு வந்து என்னோட்டு இதுக்கு நான் அனுப்பணும்.
எதுக்கு அனுப்பணும்? எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப போகிறேன். இப்போ அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிற நேரம் நான் என்ன பண்ணணும்? அடுத்த விஷயம் நான் டைப் பண்ணணும் ஜேட் கமிட் பண்ணணும், சேவ் பண்ணணும். அதுக்கு சேவ் பண்ணுற நேரம் டேஷ் எம் இங்கே வந்து நான் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்டேட்னு கொடுங்க. இப்போ தான் செகண்ட் அப்டேட்னு கொடுப்பீங்க. இது ஃபர்ஸ்ட் அப்டேட். ஓகே, இப்போ இதே ஃபைல் நம்ம ஒரு எடிட் ஒன்று பண்ணிட்டு கொடுக்குறேன்னா செகண்ட் அப்டேட்னு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து அதில் இதாகிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் போயிட்டு ஜெட்டில் போயிட்டு இதை பாருங்கள், நியூன்னு ஒன்று இருக்குது. இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ரிப்போசிட்டரி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். நான் ஆங்குலர் இதில் பேரை டைப் பண்ணிக்கிறீங்க. ஒரு ப்ராஜெக்ட் பேர் ஆங்குலர் லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக பேரை கொடுத்துருக்கேன். ப்ராஜெக்ட் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்குள்ள தான் வரப்போகுது. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம், கொடுக்காட்டி விட்டுடலாம். இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்னால் அதே கரெக்ட் பண்ணோம். ரைட், இது வந்து ப்ரைவேட்னா நீங்கள் ப்ரைவேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன ஒரு யூசர்ஸ் உள்ள மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக்கே யாருக்கும் இதை பார்க்க முடியாது. நீங்கள் ப்ரைவேட் வேணுன்னா ப்ரைவேட் கொடுத்துக்கலாம். நான் பப்ளிக்கே கொடுத்துக்கிறேங்க. கொடுத்துட்டு ரைட், இதை பப்ளிக் கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா கிரியேட்டர் ரெப்போசிட்டரி கொடுக்க போகிறேன். ரைட், இப்போ கிரியேட்டர் ரெப்போசிட்டரி கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ரெப்போசிட்டரி இந்த மாதிரி வந்துடும். ரைட், இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த கமாண்டே நான் ரன் பண்ணிட்டேன், இதையும் நான் ரன் பண்ணிட்டேன், இதையும் ரன் பண்ணிட்டேன். ப்ரெஸ் காமிட்டுன்னு நான் ரன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இது மூணையும் ரன் பண்ணணும். இது ரன் பண்ணுற நேரம் git remote add ஓஜன். எந்த ஓஜனை நம்ம ஆட் பண்ண போகிறோம்? இந்த ஓஜனுக்கு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இதை அப்படியே இது வரையில் நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வரையில் நம்ம பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் அப்டேட். ஓகே, நான் கொடுத்துருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் காமிட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே உள்ளதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டாந்து நீ எங்கன்னா பேஸ்ட் பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களோட அவ்வளோ ஃபைல்ஸும் ஜிட்டுக்கு போயிடும். இப்போ ஜிட்டுக்கு போய் ஜிட்டில் போய் பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களோட ஃபைல்ஸ் நான் போய் பார்க்குறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஆங்குலர்னு சொல்லி ஒருத்தர் வந்து பாருங்கள், ஆங்குலர் லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன். இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோவும் வந்துடுச்சு. சரியாங்க, நான் கொடுத்தது அவ்வளோமே இது வந்துடுச்சு. இதை இன்னொருத்தர் யூஸ் பண்ணுற நேரம் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி நம்ம க்ளோன் பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்படி தான் நம்ம எடுக்கிறது ஃபைல்ஸை வந்து ஜிட்டுக்கு நம்ம போடுறோம். இப்போ உங்களுக்கு பாருங்கள், ஒரு ஜிட்டுக்கு ஒரு ஃபைல்ஸே வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு ஈஸியாக போட்டு காட்டியிருக்கேன். இப்போ இதில் வந்து பாருங்கள், இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். இதில் பாருங்கள், இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இதே வந்து இன்னொரு எனக்கு செய்ய போகிறேன் இன்னொரு வேலை. இதே மாதிரி கமிட்ன்றது இந்த கமிட் 1 இருக்குது. இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் அப்டேட்னு உங்களுக்கு. இதில் இன்னொரு விஷயம் படிக்கணும். இப்போ எனக்கு வந்து இந்த ஃபோல்டருக்கு போயிட்டு நான் வந்து சும்மா நான் இருங்களே ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் ஒன்று பண்ணுறேன்னு வைங்களேங்கண்ணே. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஃபோல்டர் எழுதி பண்ணி ஒரு ஃபைல் ஒன்று போடுறேனே, அப்டேட் சொல்லி போட்டு இதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று சும்மா ஒரு போடுறேன். நீங்கள் இப்படி சேஞ்சஸ் பண்ணால் அப்படி தான் இருக்க போகுது. அந்த சேஞ்சஸ் வந்து நான் சும்மா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் டெஸ்ட்டுன்னு சொல்லி போட்டு இதுக்குள்ளே வந்து சும்மா டைப் பண்ண போகிறேன். சும்மா டிடின்னு டைப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சேவ் பண்ணுறேன். ரைட், இப்போ நான் ஒரு சேஞ்சஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு திரும்ப இந்த சேஞ்சஸை வந்து எனக்கு ஜிட்டுக்கு போடணும். எப்படி நான் சேஞ்சஸை ஜிட்டுக்கு போடுறது? ஓகே, இப்போ ஜிட்டுக்கு போடுறேன் நான். அது எப்படி செய்யறதுன்னா ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா அடுத்தது திரும்ப நீங்கள் போயிட்டு கொடுக்க வேண்டிய விஷயம் திரும்ப முதல்ல மாதிரியே ஜிட்டுன்னு கொடுத்துட்டு ஆட் பண்ணிவிட்டு கொடுக்குறீங்க. அதை ப்ரெஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ் டாட் வச்சிங்கன்னா இதோட அவ்வளோ ஜிட்டுக்கு திரும்ப ஆட் பண்ணுவார். நீங்கள் ஜிட் ஸ்டேட்டஸ்ன்னு அடிச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்டேட் டெஸ்ட்ன்ற ஒரு நியூ ஃபைல் ஒன்று இருக்குது. அவங்க காட்டுறாங்க என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா அப்டேட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே test.txtன்னு ஒரு நியூ ஃபைல் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இதைத்தான் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்கன்றது சொல்கிறாங்க. இதை இப்போ எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறதுன்னா இப்போ நம்ம முதல்ல மாதிரி என்ன பண்ணணும்னா ஜேட் இங்கே என்ன பண்ணணும், அடுத்தது எடுத்தோம் கமிட் பண்ணணும். திரும்பியும் கமிட் டேஷ் எம் இங்கன்னா நம்ம கொடுக்க போகிறோம் செகண்ட் கமிட்னு கொடுப்போம். கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். ரைட், இப்போ இதை வந்து கொடுத்தே ஆகணும். இது கொடுக்காம இருந்தால் பிழை. சரியா? ரைட்,
என்டர் பண்ணோம்னா உங்களோட ரெண்டாவது கமிட் வந்து இப்படி ஹெட் ஆயிரும். ஹெட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் திரும்ப போயிட்டு அந்த முதல்ல மாதிரி அந்த காப்பி பண்ணியெல்லாம் போட தேவையில்ல. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்குது ஜிட்டில். அப்போ இங்கே நான் வந்து ஜிட்டில் வந்து நீங்கள் அதை திரும்ப புஷ் ஒரு கோட் ஒன்று இருக்குது, ஜிட் ஸ்பேஸ் புஷ்ன்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா அது ஜிட் ஹாப்புக்கு வந்து புஷ் ஆயிடும். திரும்ப இந்த புஷ் ஆயிடுச்சு. புஷ் ஆனதை நீங்கள் பார்க்குறதுக்கு திரும்ப நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பாருங்க செகண்ட் அப்டேட் செகண்ட் காமிட்னு வந்துருச்சு. நீங்கள் கொடுத்தாங்க இப்போ என்ன செகண்ட் காமிட் பாருங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் போவோம், கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த கடைசியான அப்டேட் தான் இங்கே வந்திருக்கும். இங்கே பாருங்க இந்த கடைசியாக நீங்கள் என்ன அப்டேட் கொடுத்துருக்கீங்க அதான் இங்கே வந்திருக்குது. இந்த காமிட்ன்ற ஒரு செக்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை அப்டேட் இதில் இருக்குதோ இதெல்லாம் இந்த அப்டேட் செக்ஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நிறைய பேர் இதெல்லாம் வந்து தெரியாது. இந்த அப்டேட் ஃபங்க்ஷன் அப்படி இந்த காமிட் உள்ளுக்கு போனீங்கன்னா எத்தனை ஃபைல்ஸ் இதை வந்து அவங்க வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நியூலி அப்டேட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கொள்ள முடியும். வெரி சிம்பிள். இவ்வளோதாங்க ஜிட்டில் வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறது. ரைட். இதை வந்து நீங்கள் எங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு இதை வந்து அக்சசிபிள் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ரைட். இங்கே பாருங்கள் லாங்குவேஜஸ்லாம் அதே எடுத்துக்கணும். டைப் ஸ்கிரிப்ட் நான் டைப் ஸ்கிரிப்டில் தான் எழுதியிருக்கேன். ஆங்குலர் எழுதுறது வந்து என்ன இது வந்து டைப் ஸ்கிரிப்டில் தான் நம்ம எழுதுவோம். HTML SCSS யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இது ஒட்டோவா வந்து அது வந்து எடுக்குது. ஓகே ரைட். இங்கே பாருங்கள் ஆங்குலர் CLI சஃபோர்டிங் எல்லாமே வந்து இங்கே பாருங்கள் அது தானாகவே வந்து அவன் சொல்லியிருக்கு. சில விஷயம் நான் என்னென்ன செஞ்சுருக்கணும் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுகளுக்கு எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.